வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு ஒரு வழியாக விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி திரு விஜய் அவர்களின் தலைமைத்துவத்தில் தமிழ்நாடு சிறக்கட்டும், புதிய உயரங்களை அடையட்டும், என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் அவருடைய செக்யூரிட்டி டீம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் பார்த்தேன். அநேகமாக நம்மவர் அவர்கள் சென்னை வந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு பதவி ஏற்பு விழாவில் மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஸ்டேட் ஃபைனான்ஸே தொடச்சிட்டு போயிட்டாங்க திமுக கவர்மெண்ட்டு. அதுக்கு நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, ஏன்னா ஏராளமான அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியல் சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, ஒவ்வொன்றா பண்ணுறேன், எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி போதைப் பொருள்கள் அதுக்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ், அதுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பெண்கள் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வார்னிங் டு தோஸ் க்ளோஸ் டு ஹிம், அதாவது அவருக்கு சுற்றி உள்ளவர்கள் அவரை மிஸ்யூஸ் பண்ணா அதுக்கு நான் விட மாட்டேன், ஜெயிச்சிட்டோம் ஆடுவோம்னு நினைச்சா ஆட விட மாட்டேன்னு சொல்லி சில முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு சபாநாயகர், அதாவது தற்காலிக சபாநாயகர், அவர் எல்லா உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. 13ஆம் தேதிக்குள்ள விஜய் அவர்கள் அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் சபையில. அவருக்கு 118 பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் சபையில. அது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஏடிஎம்கே டோட்டலா காலி. ஏடிஎம்கேக்கு 47 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல சிவி சண்முகம் ஒரு 36 பேர் அவர் பக்கம் வச்சிருக்காரு. அந்த 36 பேரும் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க போறாங்கிற மாதிரியான தகவல் வருது. இன்னைக்கு காலையில சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்கெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்திக்க போறாங்க. சந்திச்சு விஷயத்த சொல்ல போறாங்க. எடப்பாடிக்கு எதிர்ப்பு, ஏன்னா அவர் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால அவருக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. இவங்க நிச்சயமா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. கவர்மெண்ட்டுக்குள்ள போய் பண்ண போறாங்களா இல்ல வெளியிலேருந்து பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டங்கிறது 36 பேர் போனா செல்லாது. 47ல் 36 2/3 போயிட்டா செல்லாது. அதனால அது ஒரு பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த 36 பேர் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டி வந்துடும். 5 வருஷம் பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம். இந்த லெஃப்ட் திருமாவளவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் கொடுத்து கூட ஆட்சியை கவுப்பாங்க. ஏன் முதல்ல நீராறும் கடல் கொடுத்த பாடலை, ஏன் முதல்ல ஜனகணமன பாடுறீங்கன்னு சொல்லி கூட ஆட்சியை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது பெட்டர். பார்ப்போம் இது என்ன அடுத்தடுத்த அரசியலில் நடக்குதுன்னு பார்ப்போம். சூர்யா மிக திறமையான ஒரு நடிகர், தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட். அவர் தேசிய விருதுகளை வாங்கியிருக்கக்கூடிய நடிகர், வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்த நடிகர். ஆனால் கமர்ஷியலா அவருக்கு கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக தியேட்ரிக்கலாக ஒரு படம் கூட ஹிட் ஆகலை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவர் அதாவது இப்போ நம்ம ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க மேலே உள்ள அதிருப்தி நம்ம மேலே திரும்பும். அவர் திமுகவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் ஒரு காலத்தில். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை சொன்னார். அதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் அந்த ஞானவேலோட சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஞானவேல் தான் ரஜினியை வச்சு படம் எடுத்தவர். இப்போ அந்த படம் பேர், ரஜினி பேர் என்ன, போலீஸா நடிப்பார் ரஜினி, ஒரு என்கவுண்டர் போலீஸா, அந்த படம். அந்த படத்தை எடுத்து அது மிகப்பெரிய தோல்வி படம் அமைஞ்சது லைக்காக்கு. ஸோ அந்த வெறுப்பு, ஜோதிகா ஏதோ கோயிலை பற்றிலாம் பேசின இது எல்லாம் சேர்ந்து ஒரு இது ஜெய்பீம் படத்தில் வேற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு வேணும்னே திணிச்ச காட்சி. அதாவது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா அது நிஜமா இருக்கணும். அதை மாற்றி திரிச்சு அது எடுத்தது, அது அவங்க மனசை காயப்படுத்தி அது எல்லாமே பிரச்சனையாகி இப்போ எல்லாமே சரியாகி எல்லாம் பாசிட்டிவா இந்த கருப்பு படம் ஓடணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறாங்க. அது கமல் ரசிகராக இருக்கட்டும், ரஜினி ரசிகராக இருக்கட்டும், விஜய் அஜித் ரசிகராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படம் ஓடணும்ப்பா. சூர்யாவுக்கு இவ்வளவு திறமையான நடிகர், இவ்வளவு படங்கள் ஓடாம போனது வருத்தமான ஒரு விஷயம். இந்த படம் வெற்றி படமா அமையணும்னு எல்லாம் விரும்புறாங்க.
பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த அரசியல் குழப்பமும் தீந்துருச்சு. ஏன்னா அது நீடிக்கிட்டே இருந்துச்சுன்னா யாரும் இதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்த கரை படுதோல்வி அடைந்தது, மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. வேட்டையன் படம், அது வேட்டையன்கிற படம் தான் தோல்வி அடைந்த படம். நான் சொன்ன ஞானவேல், ஞானவேல் சூர்யாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, இடதுசாரி பத்திரிகையாளர். ஸோ இப்போ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக அவங்க அவங்க உருட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இது புது வேவு. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே மாறி ஏடிஎம்கே, டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், எந்த கட்சியுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு டோட்டலாக. அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இப்போ தீர்ப்பு உறுதியாக வந்துருச்சு. விஜய் இப்போ சிஎம்ஐ பதவி ஏற்றுக்கிட்டாரு. இப்போ ஒரு அன்சர்டனிட்டி கிடையாது. 14ஆம் தேதி படம் வருது. நேற்று ட்ரெய்லர் வந்தது. ட்ரெய்லர் மாசாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. டயலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதுதான் சட்டம்னு சொல்லி மோசடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாமியே, கடவுளே வந்து வக்கீலாக வருது. இது வந்து ஓமை காட் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது. ஓமை காட் பார்ட் 1 பார்ட் 2. அக்ஷய்குமார் கடவுளாக வருவார். அதை தமிழுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கருப்பு சாமியாக மாற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. படம் வந்து பார்த்தா தான் தெரியும். பட் அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுலேயும் ஒரு லேடி வக்கீல் இருப்பாங்க. ஹீரோக்கும் அவங்களுக்கு மோதல் வரும். அப்புறம் கடவுள் வந்து காப்பாற்றுவார். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. பார்ப்போம் இதை எப்படி நம்முடைய ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காரு அப்படின்னு பார்ப்போம். சூர்யாவுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும். மகாநதிக்கு ஜூனியர் விகடனில் கமல்ஹாசன் ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவர் ஒரு கதை சொன்னார். அது சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் வந்து ஆனால் அவர் 19 வயது இளைஞனாக ஆரம்பிக்கணும் கதைப்படி பார்த்தா. அந்த கதையை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மதன் கேட்டார். அந்த ஒரிஜினல் கதை கமல்ஹாசன் அவர்களே எழுதினது. அதாவது ஒரிஜினல் கதை என்னன்னா, ஒரு நார்மல் இளைஞன், அவன் தான் ஹீரோ. அவன் சித்தப்பா வந்து இன்கம் டேக்ஸில் இருக்காரு. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்குறாங்கிறதுக்காக ஒரு பேப்பரை வந்து திருடி கொடுக்குறான் அவங்க சித்தப்பாட்டேருந்து. அதுக்காக ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு மோதிரம்லாம் கொடுத்து காதலிச்ச பொண்ணு இப்போ அவங்ககிட்டேருந்து ஒதுங்கிடுறா. இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவன் பாட்டி. அவங்க தான் அடிக்கடி ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க. ஜெயிலில் பல அனுபவங்கள் அவனுக்கு கிடைக்குது. வெளியே வரும்போது திருட்டுன்னா என்ன, கொள்ளைன்னா என்ன, அதை எப்படி திட்டமிடணும், எப்படி மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுல டாக்டரேட்டே பண்ணுற லெவலுக்கு அவன் ஜெயிலேருந்து வர்றப்ப அறிவோடு வர்றான். எந்த தப்புமே பண்ணாமல், பெருசாக தப்பு பண்ணாமல் உள்ளே போயிட்டு தண்டனை அனுபவிச்சு வந்தவன் வெளியே வந்தவொடனே சில கொள்ள கூட்டங்களுக்கு வந்து இவன் ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறான். அதாவது இவன் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தான்னா யாருமே தப்பு மாட்டிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறான். தந்திரமாக கொள்ளையடிக்கிற கும்பல் கடைசி வரைக்கும் மாட்டிக்கிறதே இல்லை. இவன் எப்படின்னா கும்பலோட லீடர் அந்தஸ்துக்கு போயிடுறா. எந்த கொள்ளை நடந்தாலும் அவன் அதில் ஈடுபட மாட்டான். அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க, இவன் ஜாலியாக அந்த வீட்டில் உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இல்லைன்னா அங்கே வீட்டில் இருக்கிற புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. இவன் ஐடியா கொடுக்குறதோட சரி. அப்படி ஒரு பணக்கார வீட்டில் கொள்ளை நடக்கும்போது ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை துரத்தி காதலிக்கிறான். அந்த பொண்ணுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தை வச்சு இவன் நல்ல கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்ல வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி காதல் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த கொள்ளை கும்பல்லேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறான். ஆனால் இவங்க விடுறதா இல்லை. இந்த மாதிரி அப்படி ஒரு கதையை வந்து கமல் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் 19 வயசுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே, ஏன் 50 வயசு ஹீரோ காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறப்ப இது பழகின தானேன்னு கேட்கும்போது, இல்லை என்னால் அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வேஷத்தில் கத்திட்டு வர முடியாது. சாரி, சுருக்கமாக சொல்லணும்னா வாலிப வயசை மிமிக் பண்ணி காட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு யூத்தாகவே இருந்தால் தான் சாத்தியம். அதனால் இந்த கதையில் அனாவசியமாக ஹீரோ போய் சிக்கலில் மாட்டிக்கிறதும் அதிலிருந்து மீண்டு வர கடைசி வரை போராடுறது மாதிரியான ஒரு முடிச்சு மட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு கதையை கேட்ட எல்லாருமே அபிப்பிராயப்பட்டாங்க. அப்படி ஸோ மகாநதிக்காக இதே அடிப்படையை வச்சு வேற கதை செய்யலாமா அப்படின்னு பேச்சு வந்தப்ப, ஹீரோக்கு ஏன் கல்யாணம் இருக்கக்கூடாது அப்படின்னு ராக்கி ரங்கராஜன் கேட்டாரு. அதன் பிறகு கல்யாணமாகி குழந்தைகளுடைய ஹீரோன்னு முடிவு செய்தோம். அப்புறம் ஹீரோ பட்டணத்துக்கு வந்து ஸ்கேம்ல மாட்டிக்கிற மாதிரி செஞ்சா என்னன்னு யோசிச்சப்ப ரொம்ப மெலோ டிராமாவா இருக்குன்னு தோணுச்சு. கடைசியில் ஹீரோ மாட்டிக்கிற ஃப்ராடு சின்னதா இருக்கட்டும்னு முடிவு செஞ்சேன். சிட் ஃபண்ட் ஃப்ராடுக்கு வந்தோம். நான் கடைசியா சிட் ஃபண்ட் கம்பெனியை தேர்ந்தது காரணம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் முடிச்சிருப்பாரு கமல்.